Hi friends, welcome to my channel SM Trading Tricks. நேற்று ஒரு சில லெவல்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அந்த லெவல்ஸ்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நேற்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருந்தேன். அந்த ட்ரெண்ட் லைன் எப்படின்னா 5 மினிட்ஸ் சேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ட்ரெண்ட் லைன் தான் நேற்று உங்களுக்கு நான் போட்டிருந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் எப்படிலாம் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே இந்த ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா லோலேருந்து ஒரு சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் இந்த ஏரியாவில் அடிக்கடி சப்போர்ட் எடுக்கிறதால இது ஒரு ட்ரெண்ட் லைனாக ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மார்க்கெட் நாளைக்கு அதாவது இன்னைக்கு போகிறதுக்குள்ளே வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பிரேக் டவுனோ ஒரு பிரேக்கப்போ மார்க்கெட் கொடுக்கறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. பிரேக் டவுன் ஆச்சுன்னா எங்கே என்ட்ரி எடுக்கணும், பிரேக்கப் ஆச்சுன்னா எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட்டோட டைரெக்ஷன் இந்த இடத்துக்கு கீழே அதாவது நேற்றுடைய க்ளோசிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 25,737. இந்த க்ளோசிங்க்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா அகைன் கீழே வந்து ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. அந்த சப்போர்ட் லைனில் ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே வந்துருச்சுன்னா அகைன் திரும்ப இதுக்கு மேலே போயிட்டு ஒரு ட்ரிகர் பண்ணி மேலே போகணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல அதாவது இந்த இந்த சென்டரில் நீங்கள் ரிட்டர்ன் போகிறப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா இது வரையும் டார்கெட் வைக்க சொன்னேன். ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல் என்ன சொல்லியிருந்தேன்னா சப்போஸ் இதுக்கு கீழே மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங்க்கு அதாவது நேற்றுடைய க்ளோசிங்க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். இது பிரேக் டவுன் கொடுத்த உடனே நீங்கள் என்ட்ரி எடுக்காதீங்க. இந்த ஏரியா வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைன். இந்த சப்போர்ட் லைனில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. அதனால் இதில் சப்போர்ட் எடுத்த உடனே ரிவேர்ஸ் ஆகுது, க்ரீன் கேண்டில் வருது, ரெட் வந்து க்ரீன் கேண்டில் வருது அப்படின்னு நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துடாதீங்க. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுன்னா மார்க்கெட்டுடைய சப்போர்ட் ட்ரெண்ட் லைனு இதில் வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகி மார்க்கெட் இங்கேருந்து புல் பேக் கொடுத்து ஒரு ரெட் பாடி வந்துருச்சுன்னா என்ட்ரி எடுக்க சொன்னேன். என்ட்ரி எடுத்திங்கன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைனு இல்லை இந்த சப்போர்ட் லைன் கீழே இதுவரையும் நீங்கள் வந்து டார்கெட் வச்சுருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நேற்று நான் கொடுத்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நேற்று கொடுத்த மாதிரியே மார்க்கெட் வந்து நான் சொன்ன மாதிரியே மார்க்கெட் இன்றைக்கி நடந்திருக்குது. நீங்கள் வந்து எந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கணும்னா மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆகுது, கீழே ஓப்பன் ஆகி பையர் வந்து ஏன்னா இது வந்து சப்போர்ட் லைன், அதனால் இங்கே வந்து பையிங் ப்ரெஷரில் மார்க்கெட் மேலே போயிருக்குது. மேலே போயிருந்தாலும் என்ன இருக்குது, மேலே போயிருந்தாலும் அதிக அளவில் உங்களுக்கு வந்து இந்த பாடியில் செல்லர் தான் இருக்கிறாங்க. பையர் ப்ரெஷர் பண்ணாலும் செல்லர் தான் இருக்கிறாங்க. அகைன் அடுத்த கேண்டிலும் ரெட்டாக தான் வந்திருக்கு. இந்த டெக்னிக் தெரிஞ்சதுன்னா இன்றைக்கெல்லாம் இந்த இடத்துலேயே ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து கீழே வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்கிறது வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி இந்த இடத்துல நீங்கள் போட்டுங்க. அந்த ரெட் பாடிக்கு கீழேயே நீங்கள் அகைன் ஒரு ரெட் பாடி வரப்போ ஃபுட் சைடு போயிருந்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைன் வரையும் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை 5 மினிட்ஸ் கேண்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சுன்னா புரியுதுங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சுன்னா திரும்ப ரீடெஸ்ட் எடுக்கணும். ரீடெஸ்ட் எடுக்கிறப்போ நல்லா பாருங்கள், இந்த கேண்டில் ஒரு ரெட் கேண்டில், திரும்ப ஒரு க்ரீன் ஹேமர் கேண்டில், திரும்ப ரீடெஸ்ட் கரெக்டாக போய் பண்ணியிருக்கு பாருங்கள். இதை நான் வந்து இதை வச்சு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக மார்க்கெட் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து அங்கே பண்ணி மார்க்கெட் வந்து ரிவேர்ஸ் ஆகுது. அந்த ட்ரெண்ட் லைனுக்கிட்ட போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிஜெக்ஷன் வைக்குது. ரிஜெக்ஷன் வைக்கிறப்போ இந்த ஹேமர் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டிலே நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம். எடுத்திங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா கூட 716 சப்போர்ட் லைன் வரையும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்ச் பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி மார்க்கெட்டுடைய லெவல்ஸ்லாம் நேற்று நான் சொல்லியிருந்தேன். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அதை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? கண்டினியூவாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் ரெகுலராக புரியும் உங்களுக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோடைய க்ளோசிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 25,641 மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த செட்டப்பில் எந்த சேஞ்சும் கிடையாது. இது வந்து ரெசிஸ்டன்ஸு, இது வந்து சப்போர்ட், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. மார்க்கெட் க்ளோஸ் டவுன் கொடுத்தா கூட மார்க்கெட் வந்து கீழே போனால் கூட திரும்ப அகெயின் இந்த ரெசிஸ்டண்ட்டை போயிட்டு டச் பண்ணிட்டு தான் வராங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் தான். இதுக்கு மேலே இது வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தது நேற்று, இன்றைக்கி உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மாறும்.
அதனால் இது வந்து நம்ம வந்து ரெட்டாக மாற்றிக்கலாம். இது வந்து ரெட் ஆக்கியாச்சு. நாளைக்கு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. செகண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க மெயினான இடம். இதை நான் வந்து நேற்று நோட் பண்ணி காமிச்சிருப்பேன். இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான். சரிங்களா? இதுவும் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று தான். இது எப்படி ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோன்னா, இந்த இடத்துலேருந்து செல்லர் வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணிருக்காங்க, செல்லர் வந்து மார்க்கெட்டை டவுனில் கொண்டு போயிருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், இங்கேருந்து செல்லர் வந்து மார்க்கெட் கீழே கொண்டு போயிருக்காங்க. அகெயின் திரும்ப இங்கேருந்து இந்த செல்லரை பீட் பண்ண முடியாமல் பையர் இல்லை, அதனால் அகெயின் திரும்ப ஃபால். திரும்ப இந்த சப்போர்ட்டை ஆக்ட் ஆகிட்டு இந்த சப்போர்ட் இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் கீழே வந்துருக்கு. திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோஸ் அப் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? இது இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இப்படி போயிருக்கு. இன்றைக்கி ஏன் சைடு வேஸ்னா, இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, அதனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைடு வேஸ்லேயே கொண்டு போய்ட்டு விட்டுருக்குறாங்க. டிகே ப்ரீமியமை டிகே பண்ணுவாங்க. ப்ரீமியம் அமௌண்ட் இருக்குதுன்னா அந்த ப்ரீமியம் வந்து டைம் வேல்யூ இருக்குது. இந்த டைம் வேல்யூவை கம்மி பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து சைட் வேஸில் கொண்டு போய்ட்டு ப்ரீமியமை டிகே பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் மார்க்கெட் இன்றைக்கி சைட் வேஸ். சரிங்களா? இப்போது நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட்டோட டைரெக்ஷன் எப்படி போகும்னா, இந்த ரெசிஸ்டன்ஸு இது ஒரு சப்போர்ட். இந்த இடம் வந்து நாளைக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதை நோட் பண்ணிங்க. இந்த இடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட். இது பெரிய விக்காக இருக்குது. இது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் தான். ஆனால் பெரிய விக்காக இருக்கிறதால நம்ம நோட் பண்ண முடியல. இதோடைய லோ வரையும் டார்கெட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வச்சுக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டுடைய லோ புரியுதுங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டுடைய லோ தான் வந்து உங்களுக்கு நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டோட லோ நாளைக்கு உங்களுக்கு சப்போர்ட். புரியுதுங்களா? இந்த இடம் நாளைக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஏரியாவில் இன்றைக்கி க்ளோஸ் ஆன ரேஞ்சிலேயே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அகெயின் மார்க்கெட் எங்கேருந்து ஒரு ரெட் கேண்டில் போட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்பீட் மூமெண்ட்டும் பிடிக்க முடியாது. அது கால் சைடு போனாலும் சரி, டவுன் சைடு போனாலும் சரி. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி க்ளோசிங் ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் டவுன் கொடுத்துச்சுன்னா ரெட் கேண்டில் மார்க்கெட் சப்போர்ட் வரையும் வரும். இதுதான் சப்போர்ட் தான். இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து அகெயின் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் கொடுக்குதான்னு பாருங்கள். கேண்டில் எப்படி வரும்னா, நான் கேண்டில் உங்களுக்கு கேண்டில் மாதிரியே போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு கீழே ஒரு ரெட்டு வரும். ஒரு ரெட் பாடி போட்டு ஒரு ரெட் பாடி இது கீழே போடுதுன்னு வைங்களேன். இந்த இது கீழே ஒரு ரெட் பாடி வரும். நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இது ரெட் பாடி வந்து ஒரு 2 கேண்டிலாக கூட வரும். ஒரே ஒரு இதாக வரும்னு சொல்ல ஒரு 2 கேண்டிலாக கூட வரும். இப்படி ஒரு ரெட் பாடி வரும். நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒரு ரெட் பாடி வரும். அகெயின் பார்த்தீங்கன்னா திரும்ப அடுத்தது ஒரு ரெட் பாடி இப்படி வந்துருச்சுன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் கேண்டில், ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்குது. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலேருந்து ஒரு புல் பேக் எடுத்து, புரியுதுங்களா? இது எப்படின்னா ஒரு விக்கு மாதிரி வரும். இது வந்து க்ரீன் ஆகிடும். நாளைக்கு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, இந்த சப்போர்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இது வந்து க்ரீன் கேண்டிலாக ஆகிடும். க்ரீன் கேண்டில் ஆகிட்டு ஒரு விக்கு மாதிரி இதுக்கு கீழே வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா சப்போர்ட் எடுக்குதுன்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து சப்போர்ட்டிங் ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்குது. இந்த மாதிரி கேண்டில் வந்தோடனே நெக்ஸ்ட் கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் அப் வச்சுதுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா இங்கே இந்த இடத்த நோட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் செல்லருடைய ஹையை இந்த பாட்டம் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்தீங்கன்னா டார்கெட்டு இது வரையும் வைக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி மார்க்கெட் டைரக்ஷன் இருந்ததுன்னா டார்கெட் இது வரையும் வைக்கலாம். இப்படி போகிறதுக்குள்ள சான்சஸ் நாளைக்கு இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் நான் இதெல்லாம் எடுத்துடுறேன். உங்களுக்கு வந்து அப்போ தான் புரியும், நான் சொல்கிறது தெளிவாக புரியும். நாளைக்கு மார்க்கெட் இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் போகும் பட்சத்தில் இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா இதான் சப்போர்ட். இதுலேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, லோயரில் கொடுத்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி திரும்ப இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி போயிட்டு அகெயின் ஒரு ரீடெஸ்ட்டு கொடுத்து மார்க்கெட் மேலே போகலைன்னா அகெயின் வந்து கீழே வரும். கீழே வந்ததுன்னா உங்களுக்கு எங்கே சப்போர்ட்டாக இருக்கும்? இதான், இதுவே வந்து சப்போர்ட் தான். இந்த இடமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான். புரியுதுங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் வந்து இன்னையோடைய லோ இங்கே இருக்குது. இதுவே சப்போர்ட் தான். இந்த இடத்தையும் கீழே வரணும். வந்து அகெயின் இது ஒரு ஸ்ட்ராங் ரெட் கலர் கோடு போட்டுக்கிறேன். இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து முந்தானத்தோடைய லோ. இந்த லோ வந்து மார்க்கெட் ட்ரிகர் பண்ணி அகெயின்
அங்கேருந்து ட்ரிகர் பண்ணி இங்கேருந்து கூட மேலே போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியாவிலேருந்து கூட மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இப்படி கூட போகலாம். இந்த சப்போர்ட் லைனை உடச்சி ரிட்டர்ன் மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து இது வரையும் ட்ரேட் எடுங்க. இந்த ஹை வரையும் கால் சைடு போகிறதுக்குள்ள பாசிட்டிவ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இது செகண்டு, இது R2, இது R1, இது R2, இது S1. S1னா சப்போர்ட்டு, R1னா ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? மார்க்கெட்டோட டேரக்ஷன் எப்படி சொல்லியிருக்கேன், இன்றைக்கி ரெட் பாடி க்ளோசிங்கு, நாளைக்கு ரெட் பாடி கீழே ரெட்டு வந்தால் இது வரையும் புட்டு வரும். புட்டுன்னா செல் சைடு இது வரையும் வரத்துக்குள்ள வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு. இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் அகைன் திரும்புகிறப்போ டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து கால் சைடு ஸ்ட்ரைட்டாக போயிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி கேண்டில் வந்தால் மட்டும் போங்க. மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரும், அகைன் மேலே போகும். திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணி புல் பேக் கொடுக்குறப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எந்த இடத்துல நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாண்டப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். எஸ்எல் இங்கே வச்சுக்கணும். அப்போ இதோட ஹை வந்து இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இதான் ஃபஸ்ட்டு டார்கெட். இந்த ரெசிஸ்டன் தான் ஃபஸ்ட் டார்கெட். இந்த டைரக்ஷன் தான் எடுக்கணும். சப்போஸ் நாளைக்கு இந்த ஹையும் உடைக்கிற பட்சத்தில் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் எங்கே போகணும்னா இது. ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி உள்ள செல்லர்ஸோடைய ஏரியா. இந்த இடம் எவ்வளோ இருக்குன்னா 25,700 செல்லர்ஸ் இருக்கிறாங்க. அகைன் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சி மேலே போகுதுன்னா இது வரையும் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் இதில் புக் பண்ணுங்க. இது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த செகண்டையும் உடைக்கிற பட்சத்தில் தான் அடுத்தடுத்து மேலே ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸாக போகும். இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. ஏன்னா இங்கே வந்து ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்காங்க, இங்கேயும் சப்போர்ட் எடுத்துருக்காங்க. அதனால் மார்க்கெட் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 25,700 ரெகுலராக சப்போர்ட் எடுத்துருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக 25,700 இருக்கும். இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். 25,650 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு இருக்கும். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டாக இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் புட் சைடு வருது அப்படின்னா இது வந்து இந்த ஏரியாவிலேருந்து சப்போர்ட் எடுத்தால் இது வரையும் போகும். நீங்கள் வந்து கால் சைடு எடுக்கலாம். புட் சைடு வருது அப்படின்னா இந்த லோவை உடைக்கணும். இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை கட் பண்ணி ஒரு ரெட் பாடி வந்து அகெயின் ஒரு க்ரீன் பாடி போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ட் இந்த ஏன்னா கீழே வந்துச்சுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். இதில் டச் பண்ணி அகெயின் க்ரீன் பாடியாக வந்தப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். உங்களோட என்ட்ரியோட இடம் எந்த இடமா இருக்கணும்னா இந்த ஏரியாவை மார்க்கெட் க்ளோஸ் டவுன் கொடுக்குறப்போ நீங்கள் எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆகுது, ரெட் பாடி அகெயின் க்ரீன் பாடி யாரை ட்ரிகர் பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் பையர் வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே வருது. கீழே வரப்போ புல் பேக் பண்ணுறப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை கொண்டு போகலாம் நீங்கள் டைரெக்டாக. இதோடைய டார்கெட் எது வரையும் போகும்னா ப்ரீவியஸோடைய சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு, இப்போ இது வந்து சப்போர்ட். இது எது வரையும் வரும்னா அதை உடச்சதுன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ரேஞ்ச் வரையும் 25,500 வரையும் வரத்துக்குள்ள சான்சஸ் இருக்குது. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் இப்படி தான் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நேற்று சொன்ன மாதிரியே ட்ரெண்ட் லைன் போயிருக்குது. ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துருக்குறாங்க. ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் கொடுத்து அகைன் ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் கீழே சப்போர்ட் ரேஞ்சுக்கு வந்துருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லுவீங்க. ஃபுட் சைடு எடுத்தீங்கன்னா ஒரு 80-50 பாயிண்ட் வந்து கேட்ச் பண்ணியிருக்கலாம். அகைன் திரும்ப இதுக்குள்ளேயே மார்க்கெட் சைட் வேஸில் போயிருக்குது. இது ஏன்னா சென்சஸோடைய எக்ஸ்பைரின்றதால மார்க்கெட் வந்து சைட் வேஸில் போயிருக்குது, ப்ரீமியமாக குறைக்கிறதுக்காக. நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும்னா இது கீழே வந்தோன்னா இதில் சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு ரீட்ரெஸ்ட்டு திரும்ப ஒரு புல் பேக் கொடுத்து மார்க்கெட் மேலே போகிறப்போ என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை உடைக்கிற பட்சத்தில் அகைன் ப்ரீவியஸ் பையருடைய கீழே வந்து ட்ரிகர் பண்ணி புல் பேக் கொடுக்குறப்போ இந்த சென்ட்ரல் லைனுக்கு கீழே மார்க்கெட் வரப்போ நீங்கள் ஒரு புட் சைடு என்ட்ரி எடுக்கலாம். டார்கெட் வந்து 25,500 வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய முக்கியமான டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் கேண்டலில் நான் வைக்கிறேன். 1 ஹவர் சார்ட் பேட்டர்னில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று தெரியும். இது வந்து 1 ஹவர் சார்ட் பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். இந்த ஏரியாவில் மார்க்கெட் சப்போர்ட் இருக்குது. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன், இது வந்து 1 ஹவர். 1 ஹவரில் மார்க்கெட் ரெகுலராக சப்போர்ட் எடுத்துருக்குது. இதே 15 மினிட்ஸாக பார்ப்போம். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கண்டினியூவாக பாருங்கள். 15 மினிட்ஸில் ரெகுலராக மார்க்கெட்டு நான் அந்த இதெல்லாம் எடுத்துறேன், இண்டிகேட்டர்லாம் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட் எடுத்துருக்குது.
அகைன் மேலே போயிட்டு அந்த சப்போர்ட்டையும் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணி கீழே வந்துருக்கு. சரிங்களா? மார்க்கெட் இதுக்கப்புறம் டைரெக்ஷன் எப்படி மாறும்னா இதுலேயே போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. இந்த மேலே போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸு இது மேலேயே மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போனால், ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஆனதால் இந்த கேப் அப்போ ஃபில் பண்ணுறதுக்கு கீழே வருவாங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த ஏரியாலேருந்து ஹைக்கு போச்சோ அது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இது வரையும் வரதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து மேலே போயிடும். சரிங்களா? நம்ம நாளைக்கு போகிறத வரையும் பார்ப்போம். மறுநாள் போகிறது அது வந்து அடுத்தது. நாளைக்கு எந்த டைரெக்ஷனில் போகுன்றது மட்டும் உங்களுக்கு நான் சொன்னது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கீழே வரும். இதுலேருந்து சப்போர்ட் தான் மேலே போகும். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மேலும் பல வீடியோ போடணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட் எதுவும் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதையும் நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் எப்படி வருதுன்னு, மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்ப பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.